வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற, டிவியில் வந்து ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும், நீ வருஷத்துக்கு உருட்டாத, இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருந்தேன்னா ஏட்டு ட்வீட்டை மாட்டி விட்ருவோம் பார்த்துக்கோ, அப்புறம் உனக்கு ஆப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் ப்ரோ இருக்கார்ல, அவர் வீடியோட கமெண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு விதை ஏ2டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பான். அதுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா நக்கலா தண்ணி நான் ஊற்றுனேன்னு சொல்லியிருப்பாரு. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கி அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு எதிராக போட்டி போடணும், அவங்களுக்கு சவால் விடணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. வெல்கம் டு இசை இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் ஒரு நண்பர் வந்துட்டு இசைக்கு இன்ஃபோவின் உருட்டுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவோட மைய கருத்து என்னென்னா, அந்த டேரக்டர் இருக்கார்ல, அந்த வீடியோ எடுத்தவர், அவர் வந்துட்டு ஐகால்னு சொல்லிட்டு ஒரு இந்த நாப்தாவில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஐபேட் வச்சுருக்காரு. அந்த ஐபேடில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்கு. அப்புறம் வந்து அதுக்கு பேட்ரி இல்லை. ஸோ இப்படி இருக்கப்போ அவர் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இசைக்கு இன்ஃபோவோட வீடியோ பார்த்துருக்காரு. அதான் நம்ம வீடியோ தான். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கல்லில் எடுத்த நிறைய வீடியோக்கு நிறைய பொருட்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அதில் வந்து டேட்டா கேப்பில் மாட்டி அதுலேருந்து நம்ம பவர் சப்ளை எடுத்து அந்த பழைய இரும்பு கல்லில் எடுத்த பொருளுக்கோ இல்லை செல்ஃபோனுக்கோ இன்புட் கொடுப்போம். ஸோ இப்படி நம்ம கொடுத்துருக்கோம்ல, நம்ம வீடியோவை பார்த்த அந்த டேரக்டர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த உடஞ்சி போன ஐபேடுக்கு ஸோ இசைக்கு இன்ஃபோ ப்ரோ மாதிரி நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி அடாப்டர்லேருந்து நம்ம சார்ஜ் கொடுத்து பார்க்கலாம், பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணப்போ அவர் ஐபேடு ஆனாச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இசைக்கு இன்ஃபோ ப்ரோ சொன்ன ஏகப்பட்ட உருட்டுகளை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இசைக்கு இன்ஃபோக்கு வந்துட்டு நம்ம ஏ2டி ப்ரோ இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்காராமா. ஸோ அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த வீடியோட என்ன விளக்கம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அலசி அறிஞ்சு பார்ப்போம். ஆக்சுவலி நான் 2018 ஏ2டி சேனல், இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி சேனல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்க்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்தனோ அதே போல் தான் இன்ன வரைக்கும் அவங்க வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறேன். ஒரு டைஹார்ட் ஃபேன் சொல்லலாம். வர அந்த 2 சேனல் பார்த்தீங்கன்னா செமையாக க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை தெளிவாக கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்என்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இறங்கி நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க. ஆர்என்டி பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்க டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கி அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு எதிராக போட்டி போடணும், அவங்களுக்கு சவால் விடணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிவைஸ்க்கு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் சார்ஜரில் டேட்டா கேபிள் மாட்டி, டேட்டா கேபிளில் 4 டெர்மினல் இருக்கும், சிவப்பு, கருப்பு, பச்சை, வெள்ளன்ட்டு. இதில் வந்து இந்த சிவப்பு வயரும் கருப்பு வயரும் தான் எடுப்போம், ஏன்னா அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் வந்து 3 வோல்ட் டு அந்த சார்ஜர் அடாப்டரை பொறுத்து 5 வோல்ட் 6 வோல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம இன்புட் எடுத்து நம்ம டிவைஸ் கொடுத்து ஒர்க்காக வைப்போம். இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யூனிவர்சலாகவே டேட்டா கேபிளும் இல்லை, எந்த ஒரு இது எடுத்தாலும் அதில் வந்து சிவப்பு வயரும் கருப்பு வயரும் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு பவர் சப்ளை கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு பக்கத்துலேயே பச்சை வயறு வெள்ளை வயருக்கு பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைல்ஸு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதாவது ஃபோனை வந்து லேப்டாப்பில் யூஎஸ்பி மூலம் கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு படம்லாம் ஏற்றுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த 2 வயர் தான் யூஸ் ஆகுது. இது வந்து யூஎஸ்பி ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகும். இந்த பச்சை வெள்ளை வயர்லேருந்து ஏதாச்சும் டிவைஸ் ஆன் பண்ண வைக்கிற அளவுக்கு வோல்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நமக்கு ஏதாச்சும் லைட் எரிய வைக்கணும், மோட்டர் ஓட வைக்கணும், இந்த மாதிரி 3.3 வோல்ட் டு 5 வோல்ட்டுக்குள்ளே நமக்கு வோல்டேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சிவப்பு வயரும் கருப்பு வயரும் தான் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும், அதை தான் போய் எடுக்கணும். நம்ம சேனலில் போட்ட ஏகப்பட்ட வீடியோஸில் ஒரு டிவைஸ் ஆன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டேட்டா கேபிள்லேருந்து சிவப்பு வயரையும் கருப்பு வயரும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு டேப்லெட் இருக்குது, அதை வந்து யூஎஸ்பி மூலமாக ஆன் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் பார்த்தேன், பச்சை வேறும் வெள்ளை வேறு தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு கனெக்ட் பண்ணுறாரு. டேட்டா பாசிட்டிவ் டேட்டா நெகட்டிவ் எடுத்து வச்சுட்டேன். நான் கூகுளில் தேடின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா டேட்டா பாசிட்டிவ்னு, பச்சை கலர் பார்த்தீங்கன்னா டேட்டா நெகட்டிவ்னு சொன்னானுங்க. ஸோ அதுபடி பார்த்தா இப்போ நம்ம டேட்டா பாசிட்டிவ் வயரோடையும் டேட்டா நெகட்டிவ் வயரோடையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் பட்டனையும் நான் அழைச்சி பிடிச்சிட்டு தான் இருக்கேன். பட் எவ்வளோ அமுக்கினாலும் டேப் ஆனே ஆகலை. நானும் விட்டு அமுக்கிறேன், தொடர்ந்து அமுக்கிறேன், வால்யூம் அப் அண்ட் டவுன் எல்லா சீரீஸும் ட்ரை பண்ணேன். பட் கடைசி வரைக்கும் டேப் ஆனே ஆகலை. பார்த்தாலே தெரிகிறதா? இப்போ புரிஞ்சுதா இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்ட்டு? யூஎஸ்பி டேட்டா கேபிளில் சிவப்பு கருப்பு வயரை கட் பண்ணி விட்டு பச்சை வெள்ளை வயரை போய்ட்டு கொடுத்து நீ எத்தனை டைம் இன்புட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே வராது, ஏன்னா அங்கே வோல்டேஜ் கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு யூஎஸ்பி டேட்டா கேபிள் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து எப்படி இன்புட் கொடுக்கணும்னு சொல்லி புரிய வச்சேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு.
இது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு அது வந்து பெரிய கடல் மாதிரி. அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஸோ மிஸ்டேக் பண்ணோம்னா அதை சொல்லி திருத்திக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் அந்த தம்ப்நெயிலை பார்த்தா தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. அதில் மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா இசைக்கி இன்ஃபோயின் உருட்டுகள்னு போட்டிருக்காங்க. இந்த யூஎஸ்பி இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு இதில் உருட்டு கிடையாது. ஏன்னா நான் சொல்லி புரிய வச்சிட்டேன் என்னன்ட்டு. பட் நம்மளோட அதர் வீடியோஸை பார்த்தீங்கன்னா மேபி அதில் வந்து உருட்டுகள் இருக்கலாம். நான் வந்து தப்பாக சொல்லியிருக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம கரண்ட்லேருந்து வீட்டில் வரல அதில் வந்து 120 வோல்ட்டுன்னு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் கமெண்டில் சொன்னாங்க, எனக்கு ரிமெம்பர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமாம் இது தப்பு 120 வோல்ட்டு கிடையாது 230 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணி பின்னாடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் சேனலில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. அதை வந்து நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை திருத்திப்பேன். இந்த மாதிரி தெரியாமல் நடக்கிற மிஸ்டேக்லாம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டேஸ் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா R&D ரொம்பவே டீட்டெயிலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அனதர் பிக் டாபிக் வந்துட்டு A2Tக்கு சவாலா அப்படின்னு போட்டிருக்காரு. நான் யாருக்கும் சவால் கிடையாது. ஏன்னா என் சேனலில் ஏதாச்சும் கண்டென்ட் போடுறேன், ஹோம் தேட்டர் எடுக்கிறேன், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தியரி மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது யாருன்னா A2T சேனல், ஏன்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸு, இல்லைனா வேறு யாராச்சும் டெக்னிக்கல் சேனல் வந்து போட்டிருப்பாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாடி ChatGPT இங்கே போய் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நான் வந்து கண்டென்ட் எடுத்து போடுவேன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து யாருமே எனக்கு எதிரியும் கிடையாது, நான் யாருக்கும் சவால் விட மாட்டேன். நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதில்ல எனக்கு பர்சனலாக 2 ஹாப்பினஸ் தான். இந்த மாதிரி டெத்தாகி கிடைக்கிற டிவைஸ் எடுத்து அதை சரி பண்ணி யாருக்காச்சும் கொடுக்குறதுல அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பழைய இரும்புகளில் நம்ம ஒர்க் ஆகாத பொருளாம் தூக்கி போடுறோம். அவங்க பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற காப்பர் இரும்பு மட்டும் தூக்கிட்டு சில பொருளை வந்து தூக்கி போட்டுறாங்க பூமியில். அது வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக தான் இருக்கும், ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பூமிக்கு ஒரு பாரமாக தானே போகுது, பூமிக்கு பாரம் கிடையாது. அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு எதுக்கோ ஒரு டேமேஜாக போகும். ஸோ அப்படி எதுக்கு போய்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண பார்ப்போம். ஏன்னா என்னால் மொத்தமாக சரி பண்ண முடியாது, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு LED டிவி எடுத்து அதை ஒர்க்காக வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு போகிற போர்டில் வந்து பிரச்சனை இருந்துச்சு, அதை சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ டிவி வந்து நல்லா தான் ஓடிச்சு. அந்த வீடியோவோட கமெண்ட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போய் சொல்லிகிட்டு இருக்கிற, டிவியில் வந்து ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும், நீ மோஸ்ட்டுக்கு உருட்டாத, இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருந்தேன்னா A2T மாட்டி விட்ருவோம் பார்த்துக்கோ, அப்புறம் உனக்கு ஆப்பு தான் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்டா நானே ஒரு A2T சோல்ஜர்ரா, என்கிட்ட வந்து இப்படி மிரட்டுறீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ A2Tக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறேன், அவருக்கு எதிரி அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவர் பண்ண கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தப்பு. ஏன்னா LED டிவியில் வந்து ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும், நீ உருட்டுற அப்படி சொல்கிறாரு. ஆனால் எந்த LED டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஏன் A2T கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதில் போயிட்டு பார்த்தாலும் மதர் போர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்குன்னு சொல்லி தள்ளி போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு மட்டும் கிடையாது. நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் ப்ரோ இருக்கார்ல, அவர் வீடியோட கமெண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு வெதை A2T போட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பான். அதுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா நக்கலா தண்ணி நான் ஊற்றுனேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி A2T எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கண்டென்ட் போடுறாரு, அது ரிலேட்டடாக எவெல்லாம் வீடியோஸ் போடுறானோ அவன் எல்லாருமே A2Tக்கு எதிரி, அவன் ஆப்பனோட வீடியோ போடுறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா வந்து A2T ப்ரோவுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் A2T அப்புறம் அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. வெளியில தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அடிச்சுட்டு செத்துட்டு கிடக்காங்க. Wait a minute. Who are you?